அம்மன் நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் பிறக்குது. நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கும்ப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனமனைக்கு போறாரு. செவ்வாய் மிதுன ராசியிலையும், புதன் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. புதன் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியிலையும், குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்பராசியில மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாகிறாரு. 2025 வருடத்தின் 3வது மாதம் இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில சஞ்சரிக்கிறாரு. இந்த மார்ச் மாதத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் மீனராசியில வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. 15/3/2025 புதன் பகவானும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனராசியில. இந்த மாதத்தின் இறுதியில் பார்க்கும்போது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்கரம் பெற்றும், புதன் வக்கரம் பெற்றும், சனி சூரியன் இணைந்தும் 5 கிரகங்களுமே மீனமனையில் சஞ்சரிக்க போறாங்க. அதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். கும்ப ராசிக்காரர்களுக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அவரோடு பகை கிரகமான சூரியனும் இணைஞ்சிருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருந்தாகணும் கும்பராசிக்காரர்கள். உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்க போறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால பொருளாதார நிலையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் மனக்குழப்பமும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குணங்களில் திடீரென மாற்றம் அப்படிங்கிறது வரும். நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ செலவு வரும். இல்லை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஏதாவது ஒன்று வரலாம். இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோட சண்டை சச்சரவு இதெல்லாம் வரலாம். அப்போ ஏதாவது ஒரு திடீர் அப்படின்னு உங்களுக்கு தடுமாற்றம் தரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது வரும். அதனால் எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக உருவாகும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபடுங்க. இந்த மாதம் முழுவதுமே சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மீன ராசிக்கு போகிறாரு. சனி பகவானும் அப்படித்தான் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகுதான் மீன ராசிக்கு போறாரு. உங்க ராசிக்கு அதிபதியான சனி சப்தமாதிபதி சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதால குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரும். விட்டு கொடுத்து போகணும், மற்றவர்களையும் அனுசரித்து போகணும். மாமன் மைத்துனர் வழியில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சின்ன வாக்குவாதங்கள் கூட பெரிதா முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிங்க, அனுசரித்து போகணும் உறவுகளை. அவ்வளவுதான் இந்த மாதத்தில். அனுபவஸ்தர்களோட ஆலோசனை, தொழிலெல்லாம் திடீரென மாற்றங்களை கொண்டு வருவதை தவிர்த்துக்கணும். அனுபவம் வாய்ந்தவர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது கேட்டுக்கிறது தான் இந்த மாதத்தில் நல்லது. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அதிகம் வரும். அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு இந்த மாதத்தில். அதனால் தொழிலில் நிதானத்தோடு செயல்படணும். தொழில் ஸ்பானாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்போ ஆன்மீக பயணங்கள் அதிகம் சென்று வருவீங்க. கோர்ட்டு வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது ஓரளவு குறையும். இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளும்படி இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் மீன ராசியில் இருக்கிறாரு. அதுவும் நீச்சம் பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நல்லது தான் அப்படின்னாலும் பஞ்சமாதிபதியாகவும் அவர் இருக்கிறாரு. அப்போ புதன் பகவானால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். கலவையான பலன்கள் தான் புதன் பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் தானாக சில முடிவுகளை எடுத்து
அதனால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பூர்வீக சொத்தில் விற்பதுலலாம் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். எதையும் எளிதில் செய்ய முடியாது. தொட்டுட்டிங்க அப்படின்னா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். கடும் முயற்சி, கடும் உழைப்பு இதெல்லாமே இருக்கும் இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு. இதே மாதிரி குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு, 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நல்லது தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். பெற்றோரோட ஆதரவு கிடைக்கும். கற்ற கல்விக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு உண்டு. சம்பள குறைவு காரணமாக வேலையிலிருந்து விலகியவர்களுக்கெல்லாம் புதிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகளை வாங்குவீங்க. திருமணத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கு ஏற்றபடி நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்தில். 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 4ஆம் வீட்டில் சந்திரனோட ராசியில் இருக்கிறாரு. அப்போ குடும்பத்தில் சற்று தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும். குருவோட முழு ஆதரவு இல்லாததால் சில ஏற்றத்தாழ்வுகளும் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துக்குள்ள தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதால வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடியுங்க. வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாது. அதை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே. கும்பராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் தனவாக்கு ஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களோட கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. சனி பகவான அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்கள்லாம் துணிச்சல் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. நினைச்ச காரியங்களை தைரியமாக இறங்கி சாதிக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரர்கள். சமீப காலமாக கும்பராசிக்காரர்கள் சந்தித்து வந்த துன்பங்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பிய பக்கமெல்லாம் பிரச்சனைகள். அதனால் வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பாங்க. ஏராளமான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் நினைத்ததுபடி எதுவுமே நடந்திருக்காது. அதை நினச்சே வேதனைப்பட்டிருப்பீங்க. இப்படி துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்பமாக மாற இருக்குது இந்த 4 கிரகங்களோட கூட்டு சேர்க்கையால். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. தொழிலில் இந்த மாதம் சிறப்பான லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் விலகி பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனையும் முழுமையாக விலகும். பணியிடத்தில் தைரியத்தோடு செய்யும் பணிகளில் உயரதிகாரிகளோட பாராட்டு அப்படிங்கிறது உண்டு. புதிய வேலைவாய்ப்புகளும் நல்ல முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக தேர்வு எழுதி காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்தியோகம், தொழில் எல்லாம் வெளிநாடு பயணத்தால் யோகம் கிடைக்கக்கூடிய மாதம். இதுவரைக்கும் திருமண தடை இருந்தவர்களுக்கெல்லாம் அது விலகி திருமணம் நடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மறுமணம் சார்ந்த விஷயத்திலேயே நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த காரியம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த மார்ச் மாதத்தில் சூரியன், சுக்கிரன் கிரகங்கள் இணைஞ்சிருக்குது. அதனால் சட்ட ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் உச்சநிலையில் இருக்கிறதால கணவன் மனைவி உறவில் மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக மாறும். நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேருவதற்கான அமைப்பு இருக்குது. கல்வியில் முன்னேற்றம் பெறுறதுக்கு கடுமையான உழைப்பு இருக்கணும். மாணவர்களுக்கெல்லாம் கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். தோல், எலும்பு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலையும் கும்பராசிக்காரர்கள்லாம் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மார்ச் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.